நீங்கள் என்னடா மும்பை அணியை ஓட விடுறது, நாங்கள் டெல்லி அணியை ஓட விடுறோம்டான்னு கேகேஆர் அணி டெல்லிக்கு எதிராக 272 ரன் அடித்து ஐபிஎல் புதிய சாதனை படித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. 2024 ஐபிஎல் 16வது போட்டியில் டெல்லியும் கேகேஆரும் மோதுறாங்க. வைசாக்ல நடந்த இந்த போட்டியில் டாஸ் வெற்றி பெற்ற கேகேஆர் அணி பேட்டிங்கை தேர்வு செய்ய முதல்ல கேகேஆர் அணியை சேர்ந்த பிலிப் ஷாட் நரேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து அதிரடியை தொடங்கினாங்க. இதில் நரேன் 3வது ஓவர்லேயே இசான் கிஷன் ஓவரில் 26 ரன் அடித்து சம்பவம் பண்ண பிலிப் ஷாட் 12 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆகிட்டு ஆண்ட்ரிக்ஸ் நோக்கியா போட்ட பாலில் ஸ்டீப்ஸ்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்த ரகுவன்சி நரேன் கூட பார்ட்டிசிபேட் வச்சு 2 பேர் மேட்ச் அதிரடியாக எடுத்துகிட்டு போனாங்க. இதில் நரேன் ருத்ர தாண்டவம் ஆட நரேன் அவர்களுக்கு கீப்பருக்கு வந்து எஜ்ஜு போட்டு கேட்ச் போயிருக்கும். அதை பவுலர் கூட ரிவ்யூ எடுக்க சொல்லியிருப்பார். ஆனால் ரிஷப் பண்ட் ரிவ்யூ எடுத்திருக்க மாட்டார். இது போல் ரிஷப் பண்ட் அவர்கள் ரசூல் செய்யருக்கும் வந்து தவறு பண்ணியிருப்பார். இதனால கேகேஆர் அணி வீரர்கள் அதிரடியாக விளையாண்டு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. அதிரடியாக விளையாண்டு 100 ரன் பார்ட்டிசிபேட் வச்ச நரேன் ரகுவன்சி கூட்டணி 12வது ஓவரில் 3வது பால் 164 ரன் இருக்கும்போது நரேன் அவுட் ஆயிட்டாங்க. நரேன் 39 பாலுக்கு 87 ரன் 7 பவுண்டரி 7 6 217 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது மிச்சில் மார்க் போட்ட பாலில் ரிஷப் பண்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அறிமுக போட்டியிலேயே அரசியலம் அடித்து சம்பவம் பண்ண ரகுவன்சி 27 பாலுக்கு 54 ரன் 5 பவுண்டரி 3 6 200 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது 3வது விக்கெட்டா அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த ரசூல் செய்யர் கூட்டணி அதிரடியாக விளையாட செய்யர் 11 பாலுக்கு 18 ரன் அடிச்சிருக்கும் போது கலீல் அகமது போட்ட பாலில் மிச்சில் மார்க்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த ரிங்கு சிங் அதிரடி வேட்டையை தொடங்க ரசூலும் அதிரடியாக விளையாண்டு கேகேஆர் அணிக்காக 206 அடித்து புதிய சாதனை படைச்சிருக்கார். 19வது வீசி ஆண்ட்ரிக் நோக்கியா ஓவரை ரிங்கு சிங் தொடர்ந்து 2 6 அடுத்த பால் பவுண்டரி அடுத்த பால் 6 அடித்து கடைசி பால் அவுட் ஆகி சம்பவம் பண்ணியிருப்பார். ரிங்கு சிங் 8 பாலுக்கு 26 ரன் 3 6 1 பவுண்டரி 325 கிட்ட சைக்கெட் வச்சு பெரிய சம்பவம் பண்ணி ஆண்ட்ரிஸ் நோக்கியா போட்ட பாலில் வாரண்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பார். அதிரடியாக விளையாண்ட ஆண்ட்ரூ ரசூல் கடைசி ஓவரில் முதல் பாலில் இசான் சர்மா போட்ட ஒரு பெஸ்ட் யாக்கரில் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். இந்த மேட்ச்சில் ரசூல் 19 பாலுக்கு 41 ரன் 4 பவுண்டரி 3 6 215 கிட்ட சைக்கெட் இருக்கும்போது அவுட் ஆகிட்டு வெளில போக அதற்கப்புறம் உள்ள வந்த ராம்தீப் சிங் 2 ரன்ல அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. கேகேஆர் அணி 20 ஓவர் முடியல 7 விக்கெட்டில் பிறகு 272 ரன் அடிச்சு ஐபிஎல் ஹிஸ்டரிலேயே ஹையஸ்ட் டார்கெட் அடித்த எசர்கச் அணிக்கு அடுத்த இடம் பிடிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி 2வது இடத்துல ஆர்ஜிபி இருந்தாங்க. ஆர்ஜிபி 3வது இடத்துக்கு தள்ளிட்டு கேகேஆர் அணி 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. கேகேஆர் அணி ஹையஸ்ட் டார்கெட்டையே பீட் பண்ணியிருக்கலாம். கடைசி ஓவரில் கொஞ்சம் டெல்லி அணி பந்து வீச்சு சிறப்பாக பண்ணதுனால கேகேஆர் அணி எசர்கச் டார்கெட்டை பீட் பண்ண முடியல. கேகேஆர் அணி 20 ஓவர் முடியல 7 விக்கெட்டில் பிறகு 272 ரன் அடிச்சாங்க. எதிரணி பந்து வீச்சு தரப்பில் அதிகபட்சம் ஆண்ட்ரிஸ் நோக்கியா 59 ரன்களை வாரி கொடுத்து மோசமான முறையில் பந்து வீசியிருக்கார். ஸோ இந்த ஐபிஎல் சீசனில் தொடர்ந்து 2 ஹையஸ்ட் ஸ்கோரை எசர்கச்சும் கேகேஆரும் அடித்து ஆர்ஜிபியினுடைய சாதனையை முறியடித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எசர்கச் கேகேஆரோடைய இந்த ஹையஸ்ட் டார்கெட்டை இந்த சீசன்லேயே வேறு எந்த அணி முறியடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.